ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு உடனேவே வந்து இன்னும் ஆயில் சேஞ்ச் பண்ணலாம் இல்லை ஷாம்பு சேஞ்ச் பண்ணலாம்னு யோசிக்காம ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னா, ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஜஸ்ட் சிக் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இப்படி கை வச்சுட்டு இப்படி சிக் எடுத்தாலும் ஓகே தான். இல்லை கோம்பில் நிறைய கேப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அது மூலமா நீங்க சிக் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட, சிக் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ் பண்ணீங்கன்னாலும் ஹேர் ஃபால் ரொம்ப கம்மியாகுது. அதே மாதிரி இன்னொன்று வந்து ஆயில் அப்ளை பண்றீங்க. ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து நீங்க ஆயில் அப்ளை பண்றீங்கன்னா, அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆயில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடியே சிக் எடுத்துக்கோங்க. சிக் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்க ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுடைய சிக்கு வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். இது வந்து நான் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அதை நான் ஃபாலோ பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எனக்கு ரிசல்ட் வந்துச்சு. அதனால நான் ஷேர் பண்றேன். உங்களுக்கும் இந்த மாதிரி நீங்க ஹேர் ஃபால் ஆகுதுன்னா இதை ஃபாலோ பண்ணி பாருங்க. ஹேர் ஃபால் ஆகுற உங்க ஃப்ரெண்ட்ஸ்